ஓராலயமாகும் மங்கை மனது அது அன்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது நல் காலை பொழுது மனது அது அன்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது மன்னன் இட்ட தாரி பொழுதாரி மாடம் என்னும் வேலி தன்வே ஓராலயமாகும் மங்கை மனது அது அன்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது கட்டி தந்த பாட்டு பாராட்டு தொட்டி தந்த பாட்டு தாராட்டு இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம் ஓராலயமாகும் மங்கை மனது அது அன்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது. மாநாடு சேர்ந்தான் இதற்கு வீடு வாழ்வார் அப்படி இருக்கேன் நானும் இந்த விஜயபுர நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மனுக்கு இளைய மனைவியாக இரண்டாதாரமாக ஆரவல்லி ஆரவல்லி என்ற பெயரோடு மிக சிறு சிறப்போடு வந்திருக்கேன். இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும், அதுக்கு முன்பதாக அமைச்சரை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீ நல்லபடியாக பேசணும்னு சொல்லுவோம். வாந்தி பேசி வாரி போவா. என்ன பாட்டு பாடினு வரும்போது ரேடியோ இன்னைக்கு உன் உயிர் என் கையில் தான் நம்ம அவனை இன்னைக்கு மாட்டினடா. நீ வானொலி பெட்டி ஆமாம் புட்டியில் தாங்கிற லோல் பட்டுன்னு ஓடுறிய காலில். உன்னால 1.5 மணி நேரம் லேட்டரா நேற்று இன்னைக்கு காலில் வெடிக்கலாம். வண்டி வேனு பக்கம் போன பக்கம் வேணான்னா வேனு பின்னாடி பக்கம் போய்ங்கிற 1.5 கிலோமீட்டர் தூரம். எப்படி அது அம்மாவோட கேள்ற என்னன்னு என்ன ஏன் லீவு நேத்து ஏன் மெட்ராஸ்ல மச்சான் சித்தெரும்பு கட்சி செத்து விட்டானா? அவ்வளவு விஷமா அது?
சாப்பிட்டானா இடியானியா பிரியாணியா ஏடு வயல உட்காந்து இருக்கான். டேய் டேய் முதல்ல அது ஒருத்தவங்க நிக்கிறாங்க அவங்கள என்னன்னு கேட்டியா ஃபர்ஸ்ட் இல்ல அதான் சொல்லிக்கிறேன் நானு. என்ன அம்மா கிட்ட சொல்லுங்க. லேட்டா வந்து அம்மா கொஞ்சம் தடுமாறுவாங்க எனக்கு. சரி உட்கார சொல்லு அவங்கள. ஏம்மா உட்காரும்மா. அவங்க நாட்டு பேமானி. ஆமா பேமானில திருட்டு பொண்ணு எஜமானி அம்மா. அவங்க பங்களாவில் வேலை செய்யறியா இல்லை அப்புறம் பொந்தூரில் வேலை செய்யறியா? பங்களா அருவாமணியா கொடுவா கத்தியா அரண்மனை உன் பேரு பின்னாடி போகாத ஒயர்ல மாட்டிக்க போற. யாரு கூட்டுது நீ எங்க வந்து குடிக்க கூட முடியாது. எதுக்கு வந்த உன்னை யாரு கூட்டுது? யாரு கம்பெனில ரெண்டாங்கட்டம் இந்த கம்பெனில லோலு படுற பாரு அது பல லோலு போட்டுங்க. லோல் படுற பொழுது வச்சா பொழுது போனா லோல் படுற வேலை பெரிய வேலை வந்து லோல் பண்றேன் லோல். ஏய் என்ன அவளை கால பண்ண எங்கடா போன? என் மச்சான் சனியில ஏய் சித்தர் கட்சி செத்துட்டானா? ஏண்டா சித்து நம்ம கட்சி கூட யாரும் செத்துக்கிறாங்களா? கொடி வருஷமா என்னடா சொல்ற? ஏடு வயல உட்காந்து நின்னுக்கிறான். சேர்ல உட்காந்து நின்னுக்கிறான். சித்தர் ஏறிக்கிட்டு வடியில இப்ப புடிங்கிட்டு வடியில உடனே பக்கத்துல இருக்கிறவங்க பொய்யா மருந்து கட்டியா எனக்கு ஓடு பண்றாங்க. ஓடுல பண்ணாங்களா சீட்டு போட்டு பண்ணாங்களா? போனு நான் ஆடி பாட்டி இருக்கிறேன். ஆட்டு தொட்டியா ஆவடி வேலை செஞ்சுக்கிறேன். எனக்கு ஓடு வந்து நான் வரத்துக்குள்ள பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க என் மச்சான ஓடு பண்ணி அந்த வண்டிக்கு போன் பண்ணிக்கிறாங்க. எந்த வண்டிக்கா? போடுகாலையா? உன்னை மாரியத்தா வாரி போடுவாளான்னு தெரியல. உன்ன 108 அது எப்படி வருது? ஐடி கார்டு இல்லையா? ஐசி வார்டு ஒக்குருட்டியா? செக்யூரிட்டியா? வாயிலையா? ஹாஸ்பிட்டல் ஜனப்படி கட்டி விட்டுட்டு சொட்டு சொட்டு ஓய்வுங்குது. அதெல்லாம் குளுக்கோஸ் பைப்பு. புரியல எனக்கு. யாரு ஆக்டரா டாக்டர்? அது என் மச்சான் மூக்குல கட்ட புடிங்கிட்டேன், வாழை கட்ட புடிங்கிட்டேன், அந்த ஜனப்படி அறுத்து விட்டு வெளியே வந்து நின்று பூய கூழ மரம் கத்த என்ன நடந்தது? என் மச்சான் சேத்துப்பட்டுக்கு போட்டான். சேத்துப்பட்டு போட்டானா இல்ல பக்கத்துல போலூருக்கு போட்டானா? செத்து விட்டானா? ஆடா பாவமே. போர்டு மரமன்றத்துல போட்டுக்கிறாங்க. போர்டு மாடமா? போஸ்ட் மாடம்டா அது. என் மச்சானுக்கு 3 தீ எடுத்துட்டாங்க. 3 தீமா? என்னன்னா அது? கிச்சடியா? கிட்னி? ஈரோடா? ஈரல் அது என்ன எங்கடா கிடைச்சது? டேய் அது இதயண்டா பாவியா? மச்சானுக்கு குழந்தைங்க கல்யாணம் ஆகல. அடா பாவமே. என்ன பண்றது? அங்காளிங்களா சேர்ந்து அங்காளிங்களா இங்க சுத்தி எடுத்தாச்சுன்னா மண்டியில ஊந்திரம் போத்துன்னு பங்காளிங்க ஒல்லியா போட்டியா குண்டா போட்டியா? கொல்லி அடா பாவியா கொல்லி போட்டியா? ஏற்பாடு பண்ணிட்டாங்க. டேய் கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும்.
ஒரு பொழுது இறந்தவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்டு கற்பூரம் எடுத்துட்டு தீபார்த்தனை காமிட்டோம். ஏண்டா நீ ஏன் ஒரு நாளைக்கு 3 வேலை எடுத்து 6 வேலை தின்றாள்? என் மவனை நீ சாப்பாடு சாப்பிட இல்லை தண்ணி கொடுக்காது இருக்க மாட்டியாடா நீ? சரி ஒரு பொழுது நீ எப்படி இருந்த? என்னதான் பண்ணனியா? மஞ்சா தண்ணியா? மஞ்சா தண்ணி ஊட்டி ஒரே வெட்டு வெட்டு தலைய பச்சை தண்ணி எது குளிர்து? அப்ப 4 வாங்கி வச்சிருக்கணும் பையில. பெரிய வாழையிலே போட்டாங்க. ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை எடுத்து வந்து நடுவுட்டாண்ட கொட்டிட்டு கருப்பத்தை ஏற்ற சொன்னாங்க. கருப்புறம் அமிஞ்சுது அப்படி இழுத்து எங்கிட்ட விட்டு எல்லாம் போயிட்டாங்க. 2 வாயா பூச்சி போட்டுக்கணும். ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை, 2 வாயா புட்டு போட்டுக்கணும். பாவா பசி, நீ வேற ஒரு போதுக்கிறியா? மணி 12 ஆச்சு. மதியானம் 3 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு ஆம்பாரை வச்சு உடனே கடவுள் பண்ணிட்டு வச்சு உருளை இருக்கு நடுவுட்டாண்ட எடுத்து வந்து இலையை போட்டு போட்டாங்க. சரி கருப்பு தேத்த சொன்னாங்க. அப்படியே இழுத்து விட்டாங்க. 3 வாயா அள்ளி போட்டு 3 மரக்க அரிசி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல 3 வாயா வாரி போட்டுக்கணும். பாவா நீ பசி ஒரு போய்க்கிறியா? கொடுக்க கொடுக்க ஓதாட பாவம் கொல்லி ஏண்டா போட்டுன்னு நினைச்சிருப்பியா? கடைக்கு போய் 3 கிலோ ரவை வாங்கி வந்து குப்பு மாவு கலர்றாங்க. குப்பையில கலர்னாங்களா மண்ணு மூட்டில் உட்காந்து கலர்னாங்களா? உப்பு மாவு 3 லிட்டர் பால் வாங்கி வந்து திக்க காய்ச்சி நடுவுட்டாண்ட வைக்கிறாங்க. அது 4 வாயா அடி போட்டுக்கினேன். நீ அந்த பாலை சும்மா தம்மா வந்து முடுக்குன்னு குடிச்சிட்டேன். தம்மா வந்து 3 லிட்டர் பால் 3 கிலோ ரவை காலையில 7 மணிக்கு ரெட்டியால 18 இட்லி 18 வடை 2 வாயா புட்டு போட்டுக்கினேன். மதியானம் 3 மரக்க அரிசி சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் 3 வாயா வாரி போட்டுக்கினேன். சாயங்காலம் 3 கிலோ ரவை 3 லிட்டர் பால் அப்படி முடுக்குன்னு குடிச்சிட்ட. சரி எனக்கு ஒரு சந்தேகம் சாமியா, அப்ப நீ எப்பதான் ஒரு போயிருக்கிற? தூங்கும் போது வாய முறையா இல்ல நெப்புள் பாட்டில் வச்சுன்னு வாயில வச்சுக்கிறியா? தண்ணி குடிச்சிடுமா? நம்ம கம்பெனி ஓனரு ராஜதுரம் தண்ணி வாங்கி தரேம்மா. ஏம்மா அதுவும் வேணாம். உள்ள அட எத்தினி சொம்புக்குது ஏண்டா? உள்ள சொம்பு இல்லைன்றீடாடா. யார் அவன் தொடப்பு கட்டா பவுடர் போட்டுங்கிற ஜக்கு எடுத்துட்டு வந்து வாயில ஊத்துனா அவங்க எப்படி குடிப்பாங்க? நான் பண்றது புள்ள பிடிக்கிற வந்துக்கிறான் பல்சியம்மா. யாரு அரண்மனைக்கு சென்று உனது கனவு அந்த கேரட்டு பையன் என்னை அழைத்தோம். ஏதோ ஆனந்தமான செய்தி சொல்ல போறேன்னு சொன்னான். நானும் சென்றேன். ஆனா உன்னிடத்தில் உரைக்க மாட்டேன். எனது மனைவி உனது தங்கை ஆரவலையிடம் தான் உரைக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்னன்னு தெரியல. கேட்டு என்ன செய்தி சொல்லணும். ஓடிவா.